நிறைய உபதேசங்களை முதல்ல கேளு. தாய் பேசுகிறாரு என்றால் நம்ம உட்கார்ந்து கேட்கணும். நம்மள்ட்ட அவர் தானே பேசுறாரு, இவர் தானே பேசுறாரு, என்னத்த சொல்லிட போறாரு, இந்த சிந்தனை இருக்கா? அவர் என்னத்தை பேச போறாரு? குர்ஆனையும் ஹதீஸை தானே சொல்ல போறாரு. கதைகளை சொன்னால் கேட்க வேண்டாம், அநியாயத்தை பேசினால் கேட்க வேண்டாம், வேறு ஏதாவது தீமைகளை பத்தி பேசினால் அதை கேட்க தேவையில்லை. அவர் ஒரு வசனத்தை பேசுகிறார் என்றால் நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அடங்கி உட்கார்ந்து அந்த உபதேசத்தை கேட்டா தான் என்ன கேட்கறதுக்கு ரொம்ப என்னத்தை. ஏன் தெரியுமா? அந்த வசனத்துல உள்ளது மாதிரிதான் இறையச்சம் இல்லை என்றால் ஆணவம் தான் இருக்கும். பேஸ்புக்ல நம்ம செலவழிக்கக்கூடிய நேரத்தை அதையும் ஒரு ஆளுடைய உபதேசத்தை கேட்கக்கூடிய அந்த நேரத்தையும் ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஆனா உண்மையிலேயே அடுத்த ஆளுடைய பேச்சை நீங்க கேட்டு பாருங்க, பயானை நீங்க கேட்டு பாருங்க, நம்முடைய அறிவும் சேர்ந்து வளரும். நாம உபதேசம் பண்ணும்போது அதுல இருந்து நிறைய பாடங்களை பெற்று நம்ம அழகாக உபதேசம் பண்ணலாம். அதனால முதல்ல இறையச்சம் வர வேண்டும் என்றால் நிறைய செய்திகள் குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, அதே போன்ற அடுத்த ஆளுடைய உபதேசத்தை நீங்க கேளுங்க. அது இல்லை என்றால் நம்மள்ட்ட கௌரவம் வந்து விட்டுகிறது, அகம்பாவம் வருகிறது. அகம்பாவம் வந்து விட்டது என்றால் தீமைகள் அடுக்கடுக்காக வந்துவிடும், நன்மைகள் நம்ம இடத்துல இருந்து எடுபட்டு போய்விடும்.